பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் பெயரில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம் கட்டித்தரப்படும் என அறிவிப்பு. புதுசா பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் வைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு மீண்டும் வலியுறுத்தல். பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தேவரையா அவர்கள். அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு குரு பூஜை. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நேரில் மரியாதை. இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமை முத்துராமலிங்க தேவர் என பிரதமர் மோடி புகழாரம். நீதி சமத்துவத்திற்காகவும் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காகவும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் எனவும் அஞ்சலி. ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் பாடுபட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி புகழஞ்சலி. சமத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை நோக்கிய நமது பயணத்தில் அவரது சிந்தனைகள் ஒளி விளக்கு எனவும் புகழாரம். மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அமைச்சர்களுடன் சென்று அஞ்சலி. மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. மருதிருவரின் தியாகத்தை போற்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. மதுரையில் இருந்து பசும்பொன்னுக்கு ஒரே காரில் சென்ற ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் அதிமுகவில் பிரிந்து கிடப்பவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என கூறி அண்மையில் போர்க்கொடி தூக்கியிருந்த நிலையில் சந்திப்பு. ஒரே காரில் பயணித்து பின்னர் ஒரே பிரச்சார வாகனத்திற்கு மாறிய ஓபிஎஸ் செங்கோட்டையன் மானாமதுரையில் இருந்து திறந்த வாகனத்தில் பசும்பொன்னுக்கு பயணம். ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு
பசும்பொன்னுக்கு செல்லும் வழியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் சந்திப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ந்த சந்திப்பை அடுத்து 3 தலைவர்களின் ஆதரவாளர்களும் உற்சாக முழக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் OPS, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் கூட்டாக மரியாதை. தீபாராதனை தட்டை ஒன்றாக கைகளில் ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகத்தை வீழ்த்தும் வரை ஓய மாட்டோம். செங்கோட்டையனை மௌன சாட்சியாக பக்கத்தில் நிற்க வைத்துக் கொண்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சூளுரை. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும். உண்மையான அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவரின் ஆட்சி, புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. பசும்பொன்னில் சசிகலாவை சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன். சிறிது நேரம் கோவிலில் காத்திருந்து சசிகலாவை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன். எட்டப்பர்களால், துரோகிகளால் அதிமுகவை வீழ்த்த முடியாது. சசிகலா, OPS, செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரியுங்க, எத்தனை எட்டப்பர்கள், எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். சசிகலா, OPS, செங்கோட்டையன் மூவரும் திமுகவின் பி டீம் என EPS விளாசல். செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்குவதில் எவ்வித தயக்கமும் இல்லை என்றும் செய்தியாளர்களுக்கு பதில். இவர் 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் OPS? இவரே அண்ணா திமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம் இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். செங்கோட்டையன் துரோகத்தால் அதிமுக கோட்டையான அந்தியூரிலேயே தோல்வி ஏற்பட்டது. அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காரு தானே, ஆமாங்க, அப்படி இருக்காரு தானே. செங்கோட்டையெல்லாம் அப்படி இருக்காரு தானே, அங்க ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க சேவையிலேயே ஜெயிச்சது. 2021 தேர்தல் தோல்விக்கு துரோகிகள் தான் காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால்தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. கோடான கோடி தமிழர்களிடம் மான உணர்வை ஊட்டி வருபவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா. தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் மான உணர்ச்சியை ஊட்டி வருகின்றவருமான எனது ஆருயிர் சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள். பசும்பொன் தேவர் குரு பூஜைக்கு வந்த இடத்தில் தோளில் கை போட்டபடி வைகோ புகழாரம்.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் அடாவடி. அஞ்சலி செலுத்த வந்தபோது பூசாரிகளில் ஒருவரை கன்னத்தில் அறைந்து அத்துமீறியதோடு தர்ணாவிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு. பசும்பொன் தேவர் நினைவிட பூசாரியை தாக்கி அத்துமீறியதோடு தரையில் அமர்ந்து கொண்டு எழாமல் பிடிவாதம் பிடித்த ஸ்ரீதர் வாண்டையார். அஞ்சலி செலுத்த வந்த டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் சமாதானம் செய்த பிறகு எழுந்து சென்றார். குரு பூஜையை ஒட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் படத்திற்கு தாவைக்க தலைவர் விஜய் மரியாதை. சமூக ஒற்றுமை, மத நல்லிணக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த தலைவர் என புகழாரம். தாவைக்கவினர் கொடியசைத்ததால் பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டதாக கூறியதை கூட்டணி என தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடாது. தாவைக்கவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, தாவேக்காவும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என இபிஎஸ் திட்டவட்டம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 மணி இடத்துல இன்றைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்போ நம்ம ஆரவாரமாக இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன். அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சு நடத்தலை, தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கேன். திமுக ஆட்சியில் சராசரியாக ஆண்டுக்கு 42 லட்சம் டன் நெல் கொள்முதல் என முதலமைச்சர் கூறுவது பச்சை பொய். அரசின் உணவுத்துறை கொள்கை விளக்க குறிப்பை சுட்டிக்காட்டி இபிஎஸ் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க. மொத்தமா 1,15,49,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் எப்படி ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும்? அத்தனையும் பொய். நெல் கொள்முதல் விவகாரத்தில் முதலமைச்சரும் அமைச்சரும் முரண்பட்ட தகவல்களை சொல்வதாக இபிஎஸ் விமர்சனம். உண்மையை சொன்னால் அவதூறு என கூறுவதா என்றும் பதிலடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது உண்மையா? அந்த உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா? அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா? அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து எதிர்க்கட்சியான அதிமுக தான் பயப்பட வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியான திமுக ஏன் அஞ்சுகிறது? SIR என்ற வார்த்தையை கேட்டாலே திமுகவிற்கு அச்சம்தான் என்றும் இபிஎஸ் கிண்டல். திமுகவுக்கு அலர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணீங்க. SIR என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு அதிர்வு ஏற்படுகின்றது, அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இது ஆளுங்கட்சி, திமுக கட்சி ஆளுங்கட்சி. நாங்க தான் பயப்படணும், அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிய விவகாரம். குற்றச்சாட்டுகளை அமைச்சர் KN நேரு மறுத்திருந்த நிலையில் ஆதாரமாக நேருவின் சகோதரர்கள் உதவியாளர்களின் வாட்ஸ்அப் உரையாடல் மீட்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே பட்டியல் உறுதி செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு.
வாட்ஸ்அப் சாட்கள் மூலம் அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் உதவியாளர்களுக்கு தொடர்பு இருப்பதை அறிந்ததாகவும் தகவல். அமைச்சர் KN நேருவின் சகோதரர்களது உதவியாளர்களிடம் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க தயாரானோர் தேர்வில் வென்றதாக அறிவிக்கப்பட்டனர் என புகார். முக்கிய நபர்கள், அதிகாரிகள், இடைத்தரகர்களிடம் இருந்து பரிந்துரைகள் பெற்றுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தகவல். வட மாவட்டங்களில் 33 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. டோக்கன்களுடன் விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் கொள்முதல் எப்போது தொடங்கும் என அதிகாரிகளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்றும் சாடல். புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூருக்கு அருகே மதுரமங்கலத்தில் 530 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது சிப்காட் தொழில் பூங்கா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 3 கிராமங்களில் 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 14,000 கன அடி நீர்வரத்து. நேற்று மாலை அதிகரித்த நீர்வரத்து 2வது நாளாக அதே அளவில் நீடிக்கிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,500 கன அடியில் இருந்து 10,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியில் நீடிக்கும் நிலையில் 10,500 கன அடி நீர் வெளியேற்றம். திருவள்ளூர் அருகே 3,5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். பைக்கில் எடுத்து சென்ற நைஜீரிய நாட்டை சேர்ந்த இளைஞர் கைது.